குளந்தரம் செல்வம் தந்திடம் ஐயா படுதுயர் ஆயிரையெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீல் விசும் வருடம் அருளோடு பெருநிலம் அளிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் பெரியாளர் சொல்றாரு. பகவானுடைய நாமத்தை சொன்னா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாரு. அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னாக்கா ஒரு தொடர் சொல்ற மாதிரி ஒரு 4 நாள் இது சொல்லலாம். ஒன்று ஒரு பாயிண்டும் சொல்றதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம சுருக்கமாக நிமிஷத்துக்குள்ள ஒரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். குலம் தரும் அப்படின்னு சொல்றாரு. நாம ஒரு நல்லவங்களா இருக்கணும்னாக்கா நமக்கு நற்குடி பிறப்பு அப்படின்றது ஒரு தேவையா. நாமளா நம்ம எப்போது ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கோம். நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும். நல்ல குலத்திலே பிறந்தவங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம நல்லவங்களா இருக்கிறதுக்கு இந்த நாம் பிறந்த குலமானது பெரிய ஒரு உபகாரம் செய்யுது. ஒரு 15 வயசு வரைக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ வளர்ந்த ஒரு சூழ்நிலை தான் அவர்களுடைய பண்பாட்டை நிர்ணயிக்குது. அவன் நல்லவனா வளர்ந்துட்டானா அப்புறம் மட்டும் அவங்க கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெற்றோர் நல்லவங்க, பெற்றோர் இடத்துல இருந்து தான் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் பெரும்பாலானது சேரும். நல்ல பெற்றோர் இல்லைன்னாக்கா குழந்தைகள் தப்பி பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கெட்ட பெற்றோருக்கு கெட்ட பிள்ளைகள் தான் முக்கியமாக. விதை ஒன்று போட்டால் சோற ஒன்று முளைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. தாயை போல பிள்ளை மூளை போல சேலை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் குலத்துக்கான ஒரு பாரம்பரியம். நல்ல பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க தான் நல்ல வர முடியும். ஒரு சமயம் கிரிஷ்சந்திர கோஷ் ராமகிருஷ்ணன் சொன்னார், நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னார். ராமகிருஷ்ணன் சொன்னார், நான் எனக்கு அப்படி பிறக்கணும் அப்படின்னு அந்த வரம் கொடுக்கல. ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி வரம் கொடுக்கல. ஏன்னாக்கா சுதிராம் போன்ற ஒரு மகானுக்கு தான் ராமகிருஷ்ணர் போன்ற ஒரு மகன் கிடைக்க முடியும். சுதிராம் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லபடியா வாழ்ந்தவங்க. 4 ஏக்கர் நிலம் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்கு 4 ஏக்கர் நிலம் இருந்து வரக்கூடிய வருமானம் ரொம்ப போதுமானது. ராமகிருஷ்ணருடைய தாயார் சந்திரமணி தேவியார் ரொம்ப எளிய வாழ்க்கை வாழறாங்க. அந்த மாதிரி ஒரு எளிய வாழ்க்கை வாழறவங்களுக்கு 4 ஏக்கர் விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் ரொம்ப தாளாது, நல்ல சௌக்கியமா இருக்கும், நல்லபடியா வாழ்ந்தாங்க. ஒரு பொய் சொல்ல முடியாதுன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த வேலை சோறு எங்க இருக்குன்னு தெரியாது, அவர் பாட்டு அண்ணன் கவலையை வந்தார், அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தயாரிக்கிறது. அந்த ஊர் பெரிய மனுஷன் பண்ணையாரு, அவர் எப்படி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு ஒரு கேஸ், அவர் கோர்ட்ல
குடும்பத்தோட வீட்டை விட்டுட்டாரு, சொந்த நிலத்தை விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அப்படியே பரவிட்டாரு, அண்ணக்காவடியே பரவிட்டாரு. நம்ம நினைச்ச பார்க்க முடியாது, நம்ம அதெல்லாம் நினைச்ச பார்க்க முடியாது. சொத்துக்காக கூட பிறந்தவங்க எவ்வளவு சண்டை போடுறாங்க, கோர்ட்டு கேஸ் போடுறாங்க, என்ன எத்தனை போய் பேசுறாங்க, எத்தனை சொல்றாங்க. அப்படியே விட்டுட்டு இந்த பரவிட்டு வந்தார். கடவுள் நல்லவங்க இருக்கும்போது கடவுள் காப்பாற்றுவார். அந்த இடத்துல அவருடைய ஃப்ரெண்டு வேற ஒரு ஊர்ல இருந்தாரு. அவர்கிட்ட போனாரு. அவர் கொஞ்சம் இடத்த கொடுத்து இதை வச்சு பழச்சிக்கோ, ஒரு 1/4 ஏக்கர் கொடுத்து வச்சு பழச்சிக்கணும். அதை வச்சுதான் அவர் குடும்பத்தை காப்பாற்றுறாரு. அவர் நல்லபடியா இருந்திருக்கலாம். இங்க இருந்துட்டு அவர் பொய் சொல்ல முடியாதுன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக அப்படி வந்தாருன்னா அவர் எவ்வளவு பெரிய மகானாகும். கலியுகத்துல சத்தியம்தான் பெரிய தவம் சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, இந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறவங்க ஒரு பெரிய தவம் செய்யறாங்க. இதுக்கு மேல பெரிய தவம் கிடையாது. அவர் பெரிய தபஸ்வி தான். சத்தியத்தை காப்பாற்றணும்ன்றதால தன்னுடைய எல்லாத்தையும் விட்டார். நாம கேள்விப்பட்ட அரிச்சந்திர மகாராஜா எல்லாத்தையும் விட்டுட்டார். அந்த காலத்துல புராணத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டாரு. கண்ணெதற்கு அந்த ஹரிச்சந்திரன் ஒரு பேர் யாருக்கும் தெரியாது. இந்த ஹரிச்சந்திரனுடைய இதை ஒரு காலகாலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணெதற்கு இருக்கிறார் பாருங்க. இந்த ஒரு ஹரிச்சந்திரன் ஒரு பத்தி யாரும் பேசுறது கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அடுத்த வேலை சூரிய எதுவும் தெரியாது. பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்லையா போய் சொல்லலாம். என்ன சோறு இல்லாட்டி சாவும், பட்டியா காட்டி சாவும்யா என்ன ஒண்ணும் இல்லை. உட்கார்ந்து வீடு இருக்கு, ஒரு சின்ன கூட கிடையாது. போனாரு, கடவுள் எப்படியா காப்பாத்தினார். அந்த விஷயம் அவர் எந்த ஒரு நம்பிக்கை வந்தாரு. நம்ம தர்மத்திலிருந்து தவறக்கூடாதுன்ற ஒரு உறுதி, வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு மன உறுதி வேணும். நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு நல்லதுக்காக உயிரை கொடுத்தாங்க. நம்ம எதற்கோ உயிரை கொடுக்குறோம். நம்ம எதுக்கு வாழறோம்னு தெரியாது. காலம் தான் போகுது, வயசு வரைக்கும் ஆகிட்டே போகுது. என்னைக்கு சாப்பிடும் தெரியாது. பக்கத்தில் வந்துட்டு எதுக்கு வாழணும்னு தெரியாது. நான் பாட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கேன். ஆடு மாடு வாழறது நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். தர்மத்துக்காக உயிரை கொடுக்குறோம்னு நினைச்சா பாருங்க. அது ஒரு எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம். சாதாரண ஒரு குடும்பஸ்தன். அவரை பத்தி நம்ம புராணத்துல இருக்குதா, கதையில இருக்குதா, சரித்திரத்துல இருக்குதா? ஒண்ணு கிடையாது. அவரை பத்தி நாளைக்கு பாராட்டப்படாம இருக்காது. ஒண்ணு பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யல. தன் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படி இருந்தாங்க. அந்த காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படி இருந்தாங்க. சாதாரண ஜனங்கள் கூட ஒரு சத்தியத்தை கடைபிடிக்கணும், ஒரு தர்மத்தை கடைபிடிக்கணும்ன்றதுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு குலம் ஒவ்வொரு வீட்லயும் அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் அப்படி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு குலத்துல பிறந்தால்தான் ஒரு அந்த குழந்தை நல்ல விதமாக வளர்ச்சி அடைய முடியும். அதனால குலம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குலம்ன்றது நம்ம வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த குழந்தை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்ல சூழ்நிலை வேணும். இது அப்ப தாய் தந்தை மட்டும் இல்லை, சொந்தக்காரங்களும் அப்படி இருக்கணும். மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் அப்படி நல்லதை சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கணும். கெட்டதை சொல்லிக் கொடுக்குறவங்களா இருந்தாக்கா குழந்தை ஈஸியா கெட்டதை சீக்கிரமா பற்றிக்கொள்ளும். நல்லதை சொல்லிக் கொடுக்குறது தான் நாளாகும். நல்லதை கடைபிடிக்கிறது தான் நாளாகும். நல்லதை கடைபிடிக்கிறது தான் கட்டமா இருக்கும். கெட்டதை கடைபிடித்து ஈஸியா இருக்கு. இது கலியுகத்துல கெட்டதுக்கு தான் வலிமை அதிகம். இந்த யுக தர்மமா இருக்கு, கெட்டதுக்கு பலம் அதிகமா இருக்கு. இந்த நல்லது கொஞ்சம் பலகீனமா தான் இருக்கு. பகவான் தான் அதை சப்போர்ட் பண்ணி அதுக்கு பலத்தை கொடுத்துட்டு இருக்காரு. பகவானா இருந்தா அது இந்த நல்லது பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால நல்ல குலம் வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு மனிதனுடைய முக்கிய முதல் தேவையா இருக்கு. அந்த குலத்தை நாம தேர்ந்தெடுக்க முடியாது. நம்முடைய சுய முயற்சியால இந்த குலத்தை நாம உருவாக்கி கொள்ள முடியுமா? ஒரு குழந்தை யாருடைய மகனாக எந்த வீட்டுல எப்படி பிறக்கணும்ன்றது கடவுளோட திட்டம். யார் அதை நிர்ணயிக்க முடியும்? அதனால நல்ல குலம் சேர வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு திருடன் தான். அந்த திருடனை தூக்கி ஜெயில போட்டாங்க. அந்த திருடனை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வந்தாங்க. அந்த உடனே அம்மா எங்க உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஒரு ஆர்வம் இருக்கும். கிட்டவாங்க ரகசியம் சொல்ல கிட்டவாங்க அந்த காரை வச்சு கடித்தான்.
வயசாகிட்டு பக்கத்தில் படிக்க போனேன். பக்கத்தில் வந்து ஒரு பையன் கிட்ட இருந்து ஒரு பென்சிலை தேடிட்டு இருந்தேன். நீ என்ன சொன்ன, பரவாயில்ல கெட்டிக்கார அப்படி இப்படின்னு சொன்னேன். நான் அதான் நடந்து நினைச்சு அடுத்த நாள் நோட்டை கொடுத்து எழுதிக்கிட்டு இருந்தேன். அதுக்கும் பாராட்டினேன். சின்ன சின்ன திருடா திருடி நீங்க தெரிஞ்சு பத்தாயிரம் ஆகிட்டாங்க. நீங்க வந்து பத்தாயிரம் நாள் என்னை தூக்கிட்டு ஜெயில போனாங்க. நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். அன்னைக்கே ஒரு அட்டை விட்டு அடுத்த முதல்ல எடுக்கலாமா அப்படின்னு நீங்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் வந்து திருடி இருப்பேனா? நான் இன்னைக்கு திருட நான் போனதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொன்னான். அது எந்த அளவுக்கு உண்மையோ. ஆனால் வந்து இது குலம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமானது. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டியதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அவங்க நல்லவங்களா இருக்கும். ஏன்னா அவங்க பார்த்து தான் பிள்ளைங்க வளர்ப்பாங்க. ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா வரணும்னாக்கா அவங்க நல்லவங்களா இருக்காங்க. வாயில சொன்னா ஆகாது, செய்து காட்டும். செயல் தான் வந்து ரொம்ப பெரிய படிப்படையை வழங்கும். நாம ஒருத்தரை திருத்தணும்னாக்கா வாயில சொல்லி திருத்திட முடியாது. 1000 பேச்சு பேசலாம், ஆனா அவங்க ஒரு செய்து கீழாக. டன் கணக்கில் பேசுறதை விட ஒரு அவுன்ஸ் செயல், அந்த 2 அவுன்ஸ் சொல்றேன், ஒரு அவுன்ஸ் செயல் வந்து மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து இப்ப நம்ம வேணா கிராமம் வச்சுக்கலாம். ஒரு டன் கணக்காக பேசுறத ஒரு கிராம செயல் வந்து மேலானதுன்னு சொல்லலாம். அதனால வந்து நல்ல குலம் அமைவது என்பது நம்ம இடத்துல இல்லை, அது தெய்வ செயலா இருக்குது. பகவானுடைய நாமத்தை சொன்னா நமக்கு நல்ல குலம் அமையும். அடுத்த ஜனத்துக்காக நல்ல ஜெயமம். இப்போ நல்ல குலத்துக்கு தான் பிறந்திருக்கணும். அதனால தான் இந்த நல்ல விஷயம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த அளவுக்கு சுத்திராம் போல ஒரு தீவிரமான ஒரு தர்ம நிஷ்டை உள்ளவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம பெற்றோரை உறுதியை சொல்ல முடியுமா? தர்ம நிஷ்டை எப்படி இருக்காரு அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனாலும் அப்படி ஒரு நல்ல குடி வாய்ப்பு அப்படின்றது பகவானுடைய நாமத்தை சொன்னா தான் கிடைக்கும். எப்ப நம்ம சொன்னாக்கா அப்பதான் அந்த அந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு புண்ணியம் சேரும். இந்த புண்ணிய பலனால தான் பெற்றோர் நமக்கு வந்து வாய்க்கிறார்கள். நம்ம சூழ்நிலை நல்ல சூழ்நிலை வந்து வாய்க்கிறது, நம்ம சுற்றி நல்லா வந்து சேர்க்கிறாங்க. அதனால இந்த புண்ணிய பலன் எப்படி வரும்? பகவானுடைய நாமத்தை சொன்னா, பகவானுடைய நாமத்தை சொன்னா பெரிய லிஸ்ட் சொல்றாரு. குழந்தரும் செல்வம் தரும் அடியார் படுத்துயராயின்னு எல்லாம் சொல்லிட்டே போறாரு. போயிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து இருக்கணும்னா இதெல்லாம் சொல்லணும். ஒரு தொடர்பு போயிடுமா என்ன? அடுத்த வாரத்துல இருந்து குற்றாலத்தில் இந்த கருத்தையை மறுபடியும் நாம கொஞ்சம் டீட்டெயில்ஸா அங்க பார்க்கலாம். அதனால இந்த சுருக்கமான நிகழ்ச்சியில இந்த ஒரு கருத்தை வரைக்கும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் ஜி.
இறைவனிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும். இறைவன் நம் மீது அபரிவிதமான அன்பு கொண்டவராக இருக்கிறார். நாம் உலக விஷயங்களிலேயே அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் இறைவனிடம் அன்பு செலுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணா, இப்படி நாம் அம்பிகையை பூஜிக்கின்றோம். சரணமடைந்தவர்களை, துன்பத்தில் இருப்பவர்களை காப்பாற்றுவதில் கருத்துடையவளாக இருக்கின்றார். சரணடைந்தவர்களை காப்பாற்றுதலில் கருத்துடையவளாக இருக்கின்றார். அந்த பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பரம்பொருள் பக்தனுடைய இயல்புக்கு தக்கபடி, அவனுடைய மனப்பான்மைக்கு தக்கபடி அம்பிகையாக, ராமனாக, கணபதியாக, முருகனாக காட்சி கொடுக்கின்றாள், அருள் பாலிக்கின்றாள். ராமபிரான் இந்த பூலோகத்திலே அவதரிக்கும் பொழுது ஒன்றை தன்னுடைய லட்சியமாக வைத்திருந்தார். அது தன்னை சரணடைந்தவர்களை ரட்சிப்பது. இங்கு கிழக்கு கடற்கரையில ராமர் தன்னுடைய வானரப்படையோடு முகாமிட்டிருக்கும் பொழுது இலங்கையிலிருந்து விபீஷணன் தன்னுடைய 4 அமைச்சர்களோடு ராமனை சரணடைய வரும்போது மற்றவர்களெல்லாம் மறுத்த போது ராமன் சொன்னது, இலங்கேசனே சரணடைந்தால் அவனுக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன். என்னிடம் சரணாகதம் என்று வந்தவர்களை ரட்சிப்பேன் என்று ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அந்த விபீஷணன் மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சந்தேகம் அனைத்தையும் துடைத்தெறியும்படி லட்சுமணா, இலங்கைக்கு அரசனாக விபீஷணனை அவனுக்கு பட்டாபிஷேகம் செய் என்று உடனே சொன்னார். எந்த விதமான ஏற்றுக்கொண்டா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி தெளிவாக தன்னை சரணடைந்தவர்களை ராமன் ஆதரித்தான். ஒரு தடவை வனவாசத்துல
ராமனும் சீதையும் இருக்கும் பொழுது இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் ஒரு காகம் வடிவை எடுத்து சீதை மேல் காம உணர்வு கொண்டு துன்புறுத்துகிறான். இதை கண்டபோது ராமர் வெகுண்டார். ஒரு புல்லு பக்கத்துல இருக்கு, அதை எடுத்து பிரம்மாஸ்திரமாக மந்திரித்து அந்த காகத்தின் மீது ஏறினார். அந்த காகமானது எல்லா உலகங்களுக்கும் போகுது. தேவலோகம், பிரம்மலோகம், எங்க வந்து அதற்கு அடைக்கலம் கிடைக்கவில்லை, காப்பாற்றுவார் இல்லை. கடைசியில ராமனும் சீதை இருக்கக்கூடிய இடத்திலேயே வந்து விழுந்தது. அப்போ சீதை தாயன்புடன் அந்த காகத்தை இப்படி ராமனை தஞ்சமடையக்கூடாது, சரணடையக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனுடைய கழுத்தை எடுத்து, தலையை எடுத்து ராமனுடைய பாதத்துல வைக்கின்றார் சீதை. இப்படி சரணாகதம் செய்ய வேண்டும் தாயன் கூட. அப்போ அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய போக்கை வந்து ராமர் மாற்றி அமைக்கிறார். தலைக்கு வந்தது தலப்பாவோடு போனது என்பது போல ஒரு கண்ணு மட்டும் அந்த காலத்துக்கு பாதிக்கப்பட்டது, அது ரட்சிக்கப்பட்டது. ராமன் சொன்னார், என்னிடம் வந்து சரணடைந்தவர்களை நான் காப்பாற்றுவேன். அப்படி வந்து பக்தனை காப்பாற்றுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருப்பவன் கடவுள். நாம் தான் வந்து அவன் மீது அன்பு செலுத்த வேண்டும், அவனை சரணடைய வேண்டும். ராமாயணத்துல பகவானுக்கு நிகராகவே கிட்டத்தட்ட பக்தனாகிய அனுமான் இருக்கின்றார். அனுமான் அந்த ராமாயணத்துக்குள்ள நுழையும் பொழுதே அது வந்து புத்துணர்ச்சி பெறுவதாக நாம் பார்க்கின்றோம். சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போகும் பொழுது சான்றோர்கள் இவன் பெண்ணை எடுத்து வரவில்லை, நெருப்பை எடுத்து வருகிறான் என்றுதான் பேசிக்கொண்டார்கள். அப்படி ராமனை விட்டு பிரிந்த சீதை, அந்த பிரிவு நெருப்பு அவளை வாட்டிக்கொண்டு இருந்தது. அந்த நெருப்பை தான் வாங்கி கொண்டது அனுமான். இப்படி அந்த ஜெயந்தனை மீது நடவடிக்கை எடுத்த அந்த ராமன் இவ்வளவு நாள் பிரிந்ததற்கு பிறகும் இன்னும் இந்த ராவணன் மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரே என்று சீதை நினைத்து, ஒருவேளை நான் இறந்து விட்டேனோ என்று தவறாக முடிவு செய்தாரோ என்று தன் உயிரை மாய்த்துக் கொள்ள இருந்தபோது அங்கே அனுமன் தோன்றி அந்த கனையாளியை கொடுத்து ஒரு நம்பிக்கையை சீதையிடம் விதைக்கின்றான். அப்பவே வந்து சீதையுடைய துன்பம் எல்லாம் போனது. அந்த நெருப்பை அவன் எடுத்துக்கொண்டு அந்த பிரிவு ராமனை விட்டு பிரிந்த அந்த நெருப்பை எடுத்து அந்த நெருப்பை கொண்டு அவன் இலங்கையை எரித்தான் என்று சொல்லுவார்கள். எப்படியாவது இந்த மாதிரி நல்லவர்களுக்கு மட்டும் அனுமார் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, ராவணனுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று அனுமான்
நினைத்தான். அதனால அவளே வலுக்கட்டாயமாக போய் சிறைப்பட்டது போன்று ஆகி போய் ராவணனை பார்க்கின்றான். ராவணா, என் மீது சீற்றம் கொள்ளாதே. நான் உனக்கு சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று உண்டு, அதை பொறுமையாக கேள். பிறகு உனக்கு தோன்றியபடி என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அங்கே அனுமர் ராவணனுக்கு சொல்லுகிறார், நீ ராமனை ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து விடாதே. அவன் சாட்சாத் விஷ்ணு பகவான். நீ பிரம்மா கிட்ட வரம் கேட்ட பொழுது எனக்கு அழியா வர வேண்டும் என்று கேட்டாய். ஆனால் பிரம்மா அதை கொடுக்க தயாராக இல்லை. அதற்கு கிட்டத்தட்ட அப்படி ஒரு வரத்தை கேட்டுக்கொள் என்று சொல்லும் பொழுது, நீ இவர்கள் மூலமெல்லாம் எனக்கு அழிவு வரக்கூடாது என்று கேட்டுக்கொண்டாய். ஆனால் மனிதர்களையும் வானரங்களையும் விட்டுவிட்டாய். அதனால தேவர்கள் போய் மகாவிஷ்ணுவிடம் முறையிடும் பொழுது, மகாவிஷ்ணு நான் மானுடனாக ராமனாக அவதரிக்கப் போகிறேன், தேவர்களாகிய நீங்கள் எல்லாம் வானரங்களாக பிறந்து வாருங்கள், பிறகு ராவனுடைய சம்ஹாரம் நிகழும் என்றார். அதன்படி இப்பொழுது வந்திருப்பது மனிதன் அல்ல, மகாவிஷ்ணுவாகி இறைவன் தான் வந்திருக்கின்றான். இந்த ரகசியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். அதனால சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விட்டு உயிர் பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அனுமாருக்கு சொல்லுகின்றார். அப்படி ராமன் நல்லவன் தீயவன் என்று யாரையும் பார்க்காமல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பாளனாக இருந்தான். அப்படி ராமகிருஷ்ணர் பகவான், பக்தன், பாகவதம் இது மூன்றும் ஒன்று என்று ஒரு காட்சியிலே கண்டார். அப்படி ராமன், அனுமான், ராமாயணம் மூன்றுமே ஒன்று என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இறைவனை நாம் அன்பு செலுத்தி, இறைவன் நம் மீது அதிகமாக அன்புடையவராய் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இந்த உலகத்திலே வாழ்வாங்க வாழ முடியும். அதற்கு எல்லாம் வந்த இறைவனுடைய அருள் துணை இருக்கும். தியானம் जय श्री नारायण मूर्ति की
நம பார்வதி நாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய. शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः नाडुरेश्वने पोट्री शिवाय नमः ओम शिवाय नमः
பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஆன்மீக பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியிலே உங்களிடையே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாம் இப்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்க போறாங்க. அதான் நாளைக்கு கொடுக்க போறாங்கன்னு ஒரு கற்பனை தான். நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. என்ன ப்ராஜெக்ட்னா, ஒரு 3 நாள் நீங்க ஒரு கேம்ப் தனியா போய் ஒரு கேம்ப்ல இருக்கணும். முதுமலையில போய் ஒரு கேம்ப் வந்து 3 நாள் அங்கே இருந்துட்டு வரணும். இந்த போதை இடம் எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு காடு, முதுமலை காடு. அங்கே வந்து உங்களுக்கு 2 கைடு வருவாங்க. நீங்கள் போய் பஸ்ஸில் போய் இறங்கினோடனே 2 கைடு வராங்க. 2 கையை 2 பேர் பிடிச்சிடுவாங்க. அவங்க வேகமாக நடப்பாங்க. நீங்கள் அவ்வளோ வேகமாக நடக்க முடியாது. கரெக்டாக பிடிச்சி எழுதிட்டே போவாங்க. உங்கள் காலில் செருப்புலாம் கிடையாது. கல்ல முள்ளு காலில் குத்தம் வைக்கிட்டே போவான். அங்கே போயிட்டு அங்கே போகிற இடத்துல அங்கே நரமாம்சம் சாப்பிட்றவங்களாம் அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே வந்து உங்களை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. நீங்கள் தப்பிச்சு வந்தாலும் வரலாம். 3 நாள் அங்கே இருக்கிறாங்க. இன்னொரு இடமும் இருக்குது. அந்த இடம்னா அது ஊட்டியில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் போனவொடனே உங்களுக்கு விலை உயர்ந்த ஒரு கார் வந்து உங்களை வந்து அழைச்சிட்டு போவாங்க. அங்கேயே 2 பேர் வருவாங்க. அந்த காரில் வந்து உங்களை அழைச்சிட்டு போவாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அங்கே வந்து ஒரு வெள்ளைக்கார காலத்தில் கட்டி வச்ச ஒரு பெரிய ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் தான் அவங்க ஸ்டே பண்ணி கொடுக்குறாங்க. 3 நாள் உங்களுக்கு ஸ்டே பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அங்கே கிடைக்கும். ஒவ்வொரு ரூமில் வந்து ரொம்ப நிறைய ஆடை ஆபரணங்கள்லாம் நிறையா இருக்கும். டிசைனாக ஆடைகள்லாம் அங்கே இருக்கலாம். நீங்கள் இஷ்டப்பட்டதை எடுத்து நீங்கள் ஒழிச்சுக்கலாம். இன்னொரு ரூமில் நிறைய நகைகளாக இருக்கலாம். நீங்கள் இஷ்டப்பட்டதை போட்டுக்கலாம். அப்படி எல்லாம் நிறையா வந்து அது இருக்குது. நீங்கள் எங்கே போக விரும்புறீங்க? ஏதாவது ஒன்று உங்களுக்கு சாய்ஸ். நீங்கள் எங்கே போக எந்த 3 நாள் நீங்கள் போய் தான் ஆகணும். நீங்கள் எங்கே போக விரும்புறீங்க? ஃபஸ்ட்டு இடத்துக்கு போகிறதுக்கு யார் விரும்புறாங்க சொல்ல போகிறோம்? கை தூக்குறோம். ஃபஸ்ட்டு இடத்துக்கு போகிறவங்க கை தூக்குறோம். நான் அந்த ஃபஸ்ட் இடத்துக்கு நான் போயிட்டு வரேன். அங்கே போயிட்டு வரியா? 2வது இடத்துக்கு போகிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க? 2வது இடத்துக்கு கைத்தூக்க பயப்படாத கை சந்தோஷம். எதுக்குமே கை தூக்கல. அப்போ எங்கேயும் போகலையா? இங்கேயும் போகலையா? ஏதாவது இடத்துக்கு போய் தான் தீரணும். அது உங்களுக்கு சாய்ஸ். போகாத இருக்க முடியாது. போய் தான் ஆகணும். ஏதாவது ஒன்றுக்கு உங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகலாம். முதல் இடத்துக்கும் போகலாம், 2வது இடத்துக்கும் போகலாம். இஷ்டப்பட்ட இடத்துக்கு போகலாம். எதுக்கு போகலாம்? முதல் இடம் கட்டம் ரொம்ப என்ன வந்து உயிரோட வந்தாலும் வரலாம், வராட்டி இல்லை. என்ன அதுக்கு நரமாம்சம் சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க இல்லையா? அங்கே போக விரும்புறீங்களா? 2வது இடத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறேன். இங்கே வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். போயிட்டு நம்ம பத்திரமா கொண்டாந்து விட்டுருவாங்க. எந்த இடத்துக்கு போகலாம்? நம்ம 2வது இடத்துக்கு தான் போகிறோம். முதல் இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் கை தூக்கி போகணும். நான் முதல் இடத்துக்கு தான் போவேன். அங்கே போய் அவனுக்கு உணவாயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ அவனுக்கு உணவாயிருக்கியா? அவன் சாப்பிடுவான். கோழி இறைச்சி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அவன் சாப்பிடுவான். இங்கே போகிறதுக்கு போறியா? யாரும் போக இல்லையா? சரி, இது ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் சொன்னா ப்ராஜெக்ட் இல்லை, அது நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை முடிஞ்ச பிறகு நாம் ஒரு இடத்துக்கு போகணும். இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நம்ம போகிறோம். அந்த இடத்த நாம தான் தீர்மானிக்கும். இப்போ இது ஃபர்ஸ்ட் இடமா 2வது இடமா நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அதே மாதிரி அந்த இடத்த நாம தான் தீர்மானிக்க போகிறோம். அது எந்த இடம் அப்படின்றது, இது சொர்க்கமா நரகமான்றதை நாம தீர்மானிக்கணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்து கிடைக்கும். நாம தான் இந்த வாழ்க்கையில நம்ம முடிவு பண்ண போறோம். நாம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோமோ அதை பொறுத்து நம்ம போகக்கூடிய இடம் நமக்கு தீர்மானிக்கப்படுகிறது. நல்வாழ்வு வாழ்ந்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். மனம் போனபடி வாழ்ந்தோம்னாக்கா கிட்டபடி என்கிட்ட நான் இருப்பேன், எனக்கு என்ன கேட்கறது அப்படின்னு அது முதல் சொன்ன இடம் கிடைக்கும். அதனால அதுக்கு வந்து அதை நாம தான் இப்ப உருவாக்க போகிறோம். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜா வந்து ஒரு ஊர்ல அந்த ராஜாவை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம ஊர்ல வந்து
மந்திரிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, 5 வருஷத்துக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல அந்த ராஜாவை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா 5 வருஷம் தான் அவருக்கு ஆட்சி. 5 வருஷம் முடிஞ்சோடனே அவர் ஒரு படங்களை ஏற்றுவாங்க. ஏற்றி கொண்டு பக்கத்துல ஒரு கடலை கடந்து கொண்டு ஒரு தீவுல கொண்டு விட்டு வந்துடுவாங்க. அந்த தீவுல என்ன நம்மளே சொன்னேன்ல அந்த மாதிரி இடம், அது பயங்கரமான காடு. அல்ல குளிர்வான மூச்சு இருக்க முடியாது, பயங்கர விலங்குகள்லாம் இருக்குது. என்ன அடிச்சு சாப்பிட்டான்னு தெரியும். அங்க போறவங்க செத்துருவான். அங்க வந்து எல்லா கஷ்டமும் அங்க இருக்கு. அப்படி வந்து 5 வருஷம் கழிச்சு அங்க வடி விட்டுருவாங்க. இது ஒவ்வொரு 5 வருஷமும் நடந்துட்டே இருக்கு. இப்போ அதுக்காக வந்து அது பல பேர் வந்து அந்த ராஜா போஸ்டிங் போகிறது கிடையாது. நீங்க ராஜா வர்றாங்கனாக்கா நான் வரேன் 5 வருஷம் கிட்ட அங்கே ஓடி விட்டுருங்க. ஆனால் கம்பல்சரி போய் தான் ஆகணும். ராஜா வந்து அங்கே தான் போய் ஆகணும். அதனால் எவனும் ராஜா வேணா எதுக்கே ராஜா வரணும், அப்புறம் அங்கே ஓடி கஷ்டப்படணும். பல பேர் வர மாட்டாங்க. அப்படி வந்து சில பேர் வந்தாலுமே ஒரு 3 வருஷம் நல்லபடியா இருக்கும். ராஜா வரும்போது எல்லாமே எல்லா சௌகரியமும் கிடைக்கும். 2வது வருஷத்துலேருந்து அவனுக்கு கவலை வந்துடும். என்னடா நம்ம கொண்டு விட்டுருவாங்க கஷ்டப்பட்டாங்க. யோசிச்சு அந்த அவனுக்கு ரொம்ப சங்கடப்படணும். கடைசி அன்னைக்கு அவன் அந்த படகுல ஏறும்போது அழுதுகிட்டே போவான். ஐயோ போச்சின்னு தேடி எழுதிக்கிட்டே இருப்பான். அவனை கொண்டு அங்கே ஓடி விட்டுருவாங்க. இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. பல வருஷமா அப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு தடவை ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. 3 வருஷம் ஆச்சு. அவரோட கஷ்டப்படவும் இல்லை. அவர் பார்த்து ஜாலியா இருக்காரு. 4 வருஷம் ஆச்சு. அவர் அப்படி அப்பயும் அவனை கஷ்டப்படுறாரு. 5 வருஷம் ஆச்சு. 1 வாரம் தான் இருக்குது. பல சொன்னாங்க 1 வாரம் கழிச்சு உங்களுக்கு பதவி போட தெரியுமா? அதனால எனக்கு தெரியலையா பார்த்துருக்கேன். 5 வருஷம் ஆச்சு. 5வது நாள் வந்துட்டு அந்த படகுல இருப்பாங்க. எல்லாரும் அழுதுகிட்டு தான் போவான். ஆனால் இவரும் ஜாலியாக போறாரு. ஏயா நீ அவனுக்கு கவலையா இல்லையா? அவன் அங்கே போய் அங்கே ரொம்ப பயங்கரமான இடமையா, நீ வந்து எதுக்கு நீ ஜாலியா போற? ஒன்றும் இல்லை, நான் வந்து முன்னேற்பாடு செஞ்சுருக்கேன். நான் ராஜா போச்சுங்க வந்த அன்னைக்கு என்ன செஞ்சேன், அந்த நாம் எங்கே போகணும்னு தெரியுமில்ல, அந்த தீவுக்கு ஏற்கனவே ஆளுநர் அனுப்பிச்சு அங்கே இருந்த காடு இருக்குல்ல, காட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு அங்கே இருந்த கொடூர விலங்குகள்லாம் இல்லை அதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சேன். அந்த விலங்கையெல்லாம் கொண்டாச்சு, காட்டெல்லாம் அழிச்சது. அங்கே வீடெல்லாம் கட்டியாச்சு, அங்கே வந்து மாளிகையெல்லாம் கட்டியாச்சு. இங்கேருந்து ஆள் அங்கே குடி போயாச்சு. அங்கே ஒரு நகரத்தை உருவாக்கியாச்சு. இப்போ இங்கே ராஜா இருக்கிற அங்கே போய் நான் ராஜாவாக இருக்கிறேன். இப்போ எங்கே போகிறேன்? இப்போ ராஜாவுக்கு தான் அங்கே போகிறேன். இங்கே ராஜாவுக்கு போய் முடிஞ்சிட்டு அங்கே போயிட்டு நான் ராஜாவாக தான் இருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு. அப்ப யார் ஒருவன் திட்டமிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனுக்கு பிற்காலத்திலும் துன்பம் இல்லை. இதன விஷயம் என்ன, அந்த ராஜா முதல்ல திட்டமிட்டு இருக்காரு, நமக்கு துன்பம் வரப்போகுது, 5 வருஷம் கழிச்சு நமக்கு கஷ்டம் வரப்போகுது, அதுக்கு நம்ம தயாராகணும், அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடு செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வாழணும். இந்த 5 வருஷத்தை அவர் வீணாக்கல தானே. ராஜாவா எப்படி வேணா இருக்காங்க, ஜாலியா இருப்பாங்களா? ஜாலியா இல்லை. அந்த உடனே பொறுப்பா இல்லை. அடுத்த 5 வருஷம் கழிச்சு நமக்கு எவ்வளவு கஷ்டம் வரப்போகுது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முன்னேற்பாடு செஞ்சேன். அப்ப அதுக்கு ஆள் அனுப்பிச்சாரு, அது இந்த மரத்தை வெட்ட சொன்னாரு, விலங்குகளை வேட்டையாட சொன்னாரு, அங்க வந்து ஒரு கட்டடங்கள்லாம் கட்ட சொன்னாரு, ஒரு அரண்மனை கட்ட சொன்னாரு, ஒரு படையை உருவாக்கினாரு. ராஜாவுக்கு படை வேணும்ல, மந்திரிலாம் அங்க இருந்தாரு. இவர் போனவரே ராஜா இருந்தார். அது போலதான் இந்த வாழ்க்கையில நாம இந்த வாழ்க்கையை சரியாக திட்டமிட்டு இந்த வாழ்க்கையை நடத்தணும்னாக்கா நம்ம ராஜாவா போலாம். திட்டமிடாத மனம் போன போக்கிலே வாழ்ந்தோம் என்றால் இவருக்கு காட்டுதான் அங்க என்ன நடக்க சொல்ல முடியாது. அதனால நாம நமக்கு கிடைத்த இந்த மனித வாழ்க்கையை நாம திட்டமிட்டு நாம சரியாக பயன்படுத்த வேண்டும். என்ன திட்டமிட்டு செய்யணும்? நல்ல பக்தியும் நல்லொழுக்கமும் கொண்டு நாம் வாழ வேண்டும். எப்படி வேணா வாழலாம். வாழ்க்கை என்பது எப்படி வேணா வாழலாம். ஆடு மாடு பண்ணி அதான் வாழதான் செத்து போதா? வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையை வாழத்தான் செய்யுது. எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனாலும் மனிதன் வந்து அப்படி வாழ பிறந்தவன் அல்ல. மனிதன் தன்னுடைய நல்வாழ்வு வாழ கடமைப்பட்டிருக்கிறான்.
அதனால நாம நல்வாழ்வு வாழ வேண்டும். நல்வாழ்வு வாழ வேண்டும், பக்தி வேணும் நம்முடைய உள்ளத்திலே. சாமி கூட சொன்னாங்க, பகவான் நம்மிடையே வந்து பக்தி அன்பு செலுத்த தயாராகிறார். பகவான் நம்ம மீது அபரிமிதமான அன்பு செலுத்த நமக்கு தயாராகிறாரு. ஆனா நாம அதை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு ஒரு இது வேணும்ல. நாம அதனால வந்து அந்த அன்பை பெறுவதற்கு நம்ம தகுதி உடையவர்களாக நம்மை ஆக்கி வைக்கப்பட வேண்டும். அப்படி நமக்கு தகுதி இல்லைனாக்கா அது அவர் அன்பு செலுத்தினாலும் நமக்கு பிரயோஜனப்படாது. பகவான் நம்ம மீது அன்புடையவராக இருக்காரு. ஆனா அந்த அன்பை பெறுவதற்கு நாம் தகுதி உடையவராக இருக்கணும். ஒரு ஊர்ல வந்து மழையே ரொம்ப பெய்யாது. இந்த ஊர்ல ரொம்ப தண்ணி கட்டம், கிணறு தோண்டாலும் உப்பு தண்ணியா வரும். அதனால அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணின்றது கொஞ்சம் கட்டம். அதனால எப்பயாவது மழை பெய்யும்ல, அந்த மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணியை குடிச்சு வச்சுக்கிட்டு அதுதான் குடி தண்ணியா பயன்படுத்துவோம். அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தும். அப்ப ஒவ்வொரு வீட்லயும் அந்த மழை சேகரிப்பு அமைப்பு செஞ்சு வச்சிருப்பாங்க. மழை பெய்யுன்னா அந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு இது வழியா ஒரு பைப் வழியா வந்து சேர்ந்துடும். அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய அண்டா கண்டா வச்சு குடிச்சு வச்சுக்குவாங்க. அடுத்த மழை வரணும்னா இந்த தண்ணி தான் பயன்படுத்துவாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளைகிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க, பாப்பா போய் மழை பெய்ய வர மாதிரி இருக்குது, அந்த பாத்திரத்தை கொண்டு அங்க கொண்டு வைப்பா, தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை போனாங்க. போய் ஒரு பெரிய பாத்திரத்தை ஒரு அண்டா பாத்திரம் தூக்க முடியாது தூக்கி நகட்டி கட்டி கொண்டு அவங்க வச்சுட்டாங்க. மழை சரியான மழை பெய்ஞ்சோன்னு பெய்யுது. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, மழையெல்லாம் விட்டுடுது. அம்மா போய் பார்த்தாங்க, அந்த பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட என்னாச்சு, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. கரெக்டா வச்சிருக்காளா, அந்த தூம்புக்கு நேரம் வச்சிருக்கா, கரெக்டா வச்சிருக்கா, கரெக்டா தான் வச்சிருக்கா. ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த பாத்திரத்துல. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த பாத்திரத்தை கவுத்து வச்சுக்கலாம். கவுத்து வச்சா தண்ணி பிடிக்க முடியுமா? அது போலதான் நாமும் கவுத்து பிடிக்கணும். பகவான் அருள் மழையை கொட்டுகிறார். பகவான் அன்பு மழையை நம் மீது செலுத்துகிறார். ஆனா நாம அந்த அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கும். ஏன்னா நம்ம பாத்திரத்தை நம்ம கவுத்து வச்சிருக்கோம். அந்த அன்பை பெறுவதற்கு நாம தகுதியுடையவர்களாக இல்லை. பாத்திரத்தை நிமித்தி வச்சதானே அந்த அது கிடைக்கும். வேற ஏதாவது நம்ம முயற்சி பண்ணணுமா? அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணணுமா? இந்த பாத்திரத்தை அங்க வச்சாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணி வரும். தண்ணி நம்ம செய்யணுமா? அப்படியே லேப்ல வந்து ஒரு பொருளை உருவாக்குற மாதிரி ஏதாவது தண்ணி உருவாக்கணுமா? தண்ணி தானாக வரும். தானாக வருதானே. என்ன செய்யணும்? நம்ம அந்த பாத்திரத்தை கரெக்டா அந்த இடத்துல பொசிஷன்ல வைக்கணும் தானே. அதுவும் வந்து நிமிச்சு வைக்கணும். கரெக்டா வச்சாலும் பத்தாது, நிமிச்சியும் வைக்கணும். அதுபோல நாம் நம்முடைய மனம் என்ற பாத்திரத்தை நிமித்து வைக்கணும். இது கவுந்து கிடக்குது. பெரும்பாலான பேருக்கு மனமானது தோன்றி கிடக்குது. அதை நிமித்தி வைக்கணும். எப்படி நிமித்தலாம்? அது நல்லொழுக்கத்தின் மூலமாகத்தான் நிமித்தி வைக்கணும். நல்ல காரியங்கள் செய்யணும். பக்தியின் மூலமும் நல்லொழுக்கத்தின் மூலமாக தான் வந்து நம்முடைய உள்ளத்தை நாம் நிமித்தி வைக்க முடியும். பக்தி இருந்தா போறோம், நாம ஆட்டோமேட்டிக்கா நல்லவங்க. உண்மையான பக்தி இருந்தால் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி நம்ம நல்லவனாகிடும். பக்தி இல்லைன்னா எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் காலப்போதுல சன்னத்தனமா கெட்டவனாகிடும். மனம் போனதுல போடுவாங்க. அதனால நாம நல்வாழ்வு வாழ்வதற்கு பக்தி நமக்கு ஒரு ஊன்றுகோல் போல. பகவான் இடத்துல நமக்கு அன்பு இருந்தால் அவர் நம்மை நல்வழிப்படுத்துவார். ராமாயணத்தை எழுதினவர் யாருன்னாக்கா வால்மீகி. அவருடைய முந்தைய பிறவியில் முன் வாழ்க்கை அவருக்குன்னா ரொம்ப மோசமான ஆள். அது கொலை பண்றவர், கொள்ளையடிக்கிறவர் இதுன்னு இருந்தாரு. ரொம்ப மோசமான ஆள். ஆனா அவர் வந்து பக்தி வந்த உடனே என்ன ஆனாரு? ரிஷி ஆயிட்டாரு. ஒரு வால்மீகி மகரிஷி எப்படி இன்றைக்கும் நம்ம கொண்டாடுறோம். ஆயிரக்கணக்கான வருஷம் அவர் வந்து நம்ம கொண்டாடுறோம். எப்படி அப்படி மாறினாரு? அவருடைய உள்ளத்துல பக்தி வந்தது. பக்தி வந்தா என்னாகும்? கெட்டதெல்லாம் தானா போயிடும். ஒரு துரு பிடிச்சி இருந்தது. அது துருவுன்றது என்ன? அழுக்கு தானே. ஒரு உலகத்தின் மீது சேர்ந்த ஒரு அழுக்கு தானே. துரு என்றது என்ன? உலகத்தின் மீது ஒரு அழுக்கு தானே. இந்த துரு போனாக்க ஒண்ணு செய்ய வேண்டியது, தூக்கி போட்டுருங்க. ஆனா உருகிச்சுனாக்க அழுக்கம் தானா வைக்கணும்.
ஆனா அந்த அழுக்கை நீங்க போயிட்டு தேய்ச்சி கீச்சி எவ்வளவு கட்டப்படுத்தணும் அந்த துருவை போக்கணும். ஆனா கட்டப்படாத அந்த துரு போகணும்னா என்ன செய்யணுங்க, தூக்கி நெருப்புல போட்டுனாங்க, அது உருகிச்சுன்னா தானாவே அந்த அழுக்கலாம் தானாவே போயிடும் இல்லையா? அதுபோல நம்முடைய உள்ளத்திலே பக்தி வந்துன்னா அந்த பக்தி நம்முடைய உள்ளத்தை உருக்கி நம்ம இடத்துல உள்ள அழுக்கையெல்லாம் தானே போகிடும். நம்ம முயற்சியே பண்ண வேண்டியது, நம்முடைய தீமையெல்லாம் போகணும்னு நம்ம எந்த முயற்சி பண்ண வேண்டியதில்லை, தானாவே நம்முடைய தீமையெல்லாம் போயிடும். அது எப்படி போகும்? பக்தியானது நம்முடைய உள்ளத்தை உருக்கி இந்த தீமையெல்லாம் அகற்றி நன்மையை அதில் வைக்கும். அதனால நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பது நம்ம மனசுல வச்சுக்கணும். அது இந்த வயசுல இது மனிதன் வாழ்க்கை தடமாறக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நம்ம நல்வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும். அது நம்ம வாழ்க்கை முழுவதும் அதை நம்ம கொண்டு செலுத்தும். அதனால நாம நல்லபடியா வாழ்ந்தோம்னாக்கா நம்ம நல்ல இடத்துக்கு போய் சேருவோம். செத்த பிறகு நாம கண்டிப்பா இந்த வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. இன்றைக்கு ஒரு நாளைக்கு நம்ம செத்துதானம் உண்டா இல்லையா? இது சொன்னாலே பல பேருக்கு பயம் இல்லை. அது ரொம்ப மோசமானது நினைக்கிறாங்க. உண்மை சுடத்தான் செய்யும். உண்மை கட்டமாத்தான், ஆனாலும் உண்மைதான். உண்மைன்றதுல அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அதனால நமக்கு கேட்கறதுக்கு கட்டமா இருந்தாலும் பிடிக்கலன்னாலும் உண்மைதான். அதனால என்னைக்கா ஒரு நாளைக்கு இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அவருக்காவது 5 வருஷம் டயம் இருந்தது, அந்த ராஜாவுக்கு 5 வருஷம்னு ஒரு டயம் இருந்தது. நமக்கு அது கூட தெரியாது. 5 வருஷமா 50 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா அடுத்த நாளா அது தெரியாது. ஏன்னா அடுத்த நாளா அடுத்த நிமிஷமா அது தெரியாது. எந்த நேரம் எப்பொழுதுன்னு யாருக்கு தெரியாது. ரொம்ப ரகசியமா வச்சிருக்காரு பகவான். இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருக்காரு. எவனுக்கு தெரியல. நமக்கு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்ச மாதிரி டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சுட்டாங்க. உனக்கு 1934 தானே அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? நம்ம பிறந்த தேதி சொல்ற மாதிரி டேட் ஆஃப் டெத் எவனா சொல்லிக்கிட்டு இருந்தானாக்கா நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? இந்த உலகத்துல இருக்க முடியாது. உன்ன உனக்கு 8 வருஷம் தான் இருக்கு, உன்ன உனக்கு 10 வருஷம் தான் இருக்கு, உனக்கு ஒரு 20 வருஷம் தான் இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? இந்த உலகத்துல இருக்க முடியாது. பயங்கர சீக்கிரட்டா வச்சிருக்காரு பகவான். அதனால யாரு சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு ஒரு விதத்துல நல்லதும் கூட ஒரு விதத்துல தப்பாக இருக்கு. ஒரு விதத்துல நல்லவங்களுக்கு அது நல்லதா இருக்குது, கெட்டவங்களுக்கு அது கெட்டதாக இருக்கு. கெட்டவங்களுக்கு அதையே கெடுதலுக்கு பயன்படுது. நமக்கு தெரியாது. அதை மறந்துட்டான். சீக்கிரட்டா வச்சிருக்கனால நம்ம செத்து போவோம்னு மறந்துட்டான். என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நல்லவங்க அதை நினைச்சுக்கிறாங்க, எப்போ வேணா வந்துடும். அதனால நம்ம கரெக்டா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. நல்லவங்க என்ன நினைக்கிறாங்க? சீக்கிரட்டா இருக்கணும், நம்ம சரியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கெட்டவன் என்ன அதே அட்வான்டேஜா இருக்கிறான் எடுத்துக்கிட்டு நமக்கு தான் தெரியாதுல போய் சேருவோம் அப்படின்னு நினைக்கணும். ஆனா நாம எப்படி இருக்க போறோன்றது நாம தான் முடிவு பண்ணணும். நம்முடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றது நாம தான் இப்ப அதை முடிவு பண்ணணும். அதற்கு தகுந்த நல்வாழ்வு நாம் இப்பொழுது வாழ்க்கணும் என்றால் நமக்கு நல்வாழ்வு பிற்காலத்தில் எப்பொழுதும் நன்மை நமக்கு எப்போதும் கிடைக்கும். அத்தகைய நன்மை நம் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை எல்லாம் பற்றியவர்கள் நல்லருள் செய்வாரார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி
पार्वती पतये जय श्री गुरु महाराज की जय। சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சியிலே உங்களிடையே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சாஸ்திரத்துல இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் 4ஆக வகைப்படுத்தி இருக்கு. இந்த உலகத்துல 84 லட்சம் யோனி பேர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட சாஸ்திரம் வெரைட்டி 84 லட்சம் வகைகள் இருக்கு. அதுல அதையெல்லாம் 4 வகையாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா,
அழுக்கிலிருந்து தோன்றுவது, விதையிலிருந்து தோன்றுவது, முட்டையிலிருந்து தோன்றுவது, கருப்பையிலிருந்து தோன்றுவது. 4 வகையாக இதை வகைப்படுத்தியிருக்கிறார். சிற்றுயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன உயிர்கள், பாக்டீரியா, வைரஸ், அதெல்லாம் அழுக்கிலிருந்து தோன்றும். அது கொரோனா வந்தது 14 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன சொன்னாங்க, கை கழுவுங்க அப்படின்னு சொன்னாங்க. சுத்தமாக இருங்க, கடமை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது அழுக்கிலிருந்து உருவாயிடும். அழுக்கிலிருந்து சில உயிர்கள் உற்பத்தி ஆகும். சில உயிர்கள் விதையிலிருந்து உண்டாகும். மண்ணிலிருந்து விதையிலிருந்து உண்டாகும். இந்த மரம் செடி விதை போட்டால் அதில் இருந்து உண்டாகும். அந்த மாதிரி உயிர்கள். சில உயிர்கள் முட்டையிலிருந்து உண்டாகும். கோழி முட்டை இருக்கு, பறவைகள் முட்டை இருக்கு, அது குஞ்சு பொறிச்சு அது மறுபடியும் அது உயிராகும். அப்புறம் கருப்பையிலிருந்து உண்டாகும். ஆடு, மாடு, மனுஷன், பல உயிர்கள் இது கர்ப்ப காலம் கொஞ்ச காலம் தாயினுடைய வயிற்றிலே வாசம் செய்து அப்புறமேட்டு அந்த உயிரானது வெளிப்படுகிறது. இப்படி 4 வகையாக இருக்கு இந்த உயிர் வகைகள். இந்த 4 வகையாக இருந்தாலும் சில உயிர்கள் தங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கும். அழுக்கிலிருந்து வருது இல்லையா, அந்த உயிர்கள் தங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கிறதே கிடையாது. பிறகுது அதுவாக சார்ந்து அது வந்தாலும் சரி போனாலும் கவலைப்படாது. அது பிறந்தா என்ன செத்தா என்ன கவலைப்படாது. அப்புறம் விதையிலிருந்து உண்டாகும். அது விதையை பாதுகாக்கும். ஒரு சில காலம் வரைக்கும் அது விதையாக இருக்கும். விதையை உருவாக்குவதற்கும் அதை பாதுகாப்பாக வச்சிருக்கோம். அதுக்கு சேஃப்டிலாம் வச்சிருக்கோம். விதை ஓடெல்லாம் வச்சிருக்கோம். எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமேட்டா விட்டு அவ்வளோதான். அதுவா முளைச்சு அதுவா வரணும். அது எங்கேயா ஒரு இடத்துல பொழுது அதுவா தண்ணியை தேடிக்கணும், அதுவா காற்றை தேடிக்கணும், அதுவா முளைச்சு அதுவா வரணும். 1000 விதை இருந்தால் ஏதோ ஒரு சில 100 முளைக்கும், அவ்வளோதான். அந்த அழுக்கில் உண்டாகுது அது கோடி கணக்கில் இருக்கும். அதான் உயிர் பழைக்கிறது கொஞ்சம் தான் பழைக்கும். உயிர் அது தக்க சூழ்நிலை அழுக்கு அது இருந்தால் தான் பழைக்கும். அழுக்கில் சுத்தமாக இருந்தால் எல்லாமே தெரிஞ்சுக்கும். ஒரு கட்டத்தில் இந்த உயிரே இல்லாத ஒரு கட்டத்தில் சில உயிரினம் புதுசாக உருவாகும். கொரோனாலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கொரோனான்னு ஒன்று இருந்ததா? இல்லை தானே. அப்போ இடையில வந்தது, அப்புறம் இல்லாது. தானா வரும், தானா போயிடும். வந்தாலும் அபரிமிதமாக வரும், அப்புறம் இடையில இருக்கும். அது அழுக்கு இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது தக்க சூழ்நிலை இருந்தால் இருக்கும், இல்லாட்டியும் செத்து போகும். அதுக்கு யாரும் கவலைப்பட மாட்டாங்க. பெற்றோர் கவலைப்படுவாங்க, கவலைப்பட மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் இந்த விதையிலேருந்து வர்றதுக்கு அது கொஞ்சம் சேஃப்டிலாம் பண்ணணும். அந்த விதைக்கு ஓடெல்லாம் வச்சு சேஃப்டியாக போகிற இடத்துல நல்லபடியாக பொழைச்சிக்கணும் அப்படின்னு அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அது பொழைச்சா வச்சு பொழைக்கலாம் வச்சுட்டு அப்புறம் அது கவலைப்படாது. அதுதான் பொழைச்சி வரணும், அவ்வளோதான். முட்டையிலிருந்து வருதா, அது முட்டையை அடைக்காக்கும். தாய் அந்த முட்டையை அடைக்காக்கணும். அது குழந்தையாக வர்றதுக்கு அது பத்திரமா பார்த்துக்கும். அப்படி கொஞ்சம் அதுக்கு கவனம் கொடுக்கும், அண்டை செலுத்தும். அது குழந்தைய குஞ்சு பொறிச்சாலும் கூட கொஞ்சம் காலத்துக்கு அதை பராமரிக்கும். 1 வருஷம் 2 வருஷம், ஒரு மாதம், 1 வாரம் 2 வாரம், அதிகபட்சம் 1 மாதம் 2 மாதம் ஆகும். அப்புறமேட்டு அது போனா போயிடுது. அப்புறமேட்டு வச்சுக்கமான்னு வச்சுட்டாரு. அது துரத்தி விடும். அது தாய் கூட போனா கூட தாய் தொழி அதை கொத்தி நீயா போய் இடம் தேடி நீயா போய் துரத்தி விடும். போதும் கூட வச்சுட்டு அதுவா தன் சொந்த கையில் இருக்கணும் அப்படின்னு துரத்திடும். ஒரு 2 வாரம் 3 வாரம் போனது துரத்தி விடும். இந்த கருப்பையிலிருந்து வந்த இந்த உயிர்களுக்கு அது கொஞ்சம் காலத்துக்கு பராமரிக்கும். தன் கூட்டையை பராமரிக்கும், பாதுகாத்து வச்சிருக்கும். இல்லை மாடெல்லாம் 1 வருஷம் கூட பராமரிக்கும். 1 வருஷத்துக்கு மேலே இருக்குமானாக்கா இருக்குது. அதெல்லாம் 1 வாரம் 2 வாரம் பறவைகள்லாம் ஒரு சில மாதங்கள், அதிகபட்சமாக 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்கும்.
யானைலாம் 2 வருஷம் கூட பராமரிக்கும். அப்புறமேட்டு அது அது கூட துரத்திடும், அது கூட்டத்தில் இருந்து விலைக்கு விட்டுரும். ஆனால் மனிதன் மட்டும் சுமார் ஒரு 25 வருஷம் அந்த குழந்தையை பராமரிக்கணும். குறைஞ்ச பட்சம் ஒரு மாடு கண்ணு கொண்டதுன்னு வச்சுக்கீங்க, 1 மணி நேரத்தில் எந்திரிச்சு தன் தாய் மடியில் போய் பால் குடிச்சிடும், தானம் கொடுக்கும். வீட்டில் வளர்க்குற மாடுனாலும் அதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. காட்டு மாடு இருக்குல்ல, அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அதுவாக தான் குடிக்கும், அதுவாக பால் குடிச்சிடும். அது தானே தன்னுடைய உணவை தேடிக்குது. தாய் கொடுத்துக்கலாம், ஆனாலும் முயற்சி பண்ணணும். அந்த குழந்தையினுடைய முயற்சி அபரிமிதமானது. அதிக எஃபெக்ட் யார் எடுக்கிறான்னா குழந்தை எடுக்குது. தாய் வந்து எஃபெக்ட் வந்து கம்மியாக கொடுக்குது. அது பால் குடிக்கிறதுக்கு அது அனுமதிக்குது, அவ்வளோதான். இந்த எஃபெக்ட் யார் அதிக எடுக்கணும்னாக்கா அந்த குழந்தைய அதிக எஃபெக்ட் எடுக்கணும். அப்ப கருப்பையிலிருந்து வந்த உயிர்கள் கூட தன்னை சர்வே பண்ணிக்கிறதுக்கு, தன்னை நிலைநிறுத்துவதற்காக, இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக அது பெருமுயற்சி அந்த குழந்தை எடுக்குது. ஆனா மனித குழந்தை எந்த முயற்சி எடுத்துக்கிறது, அது பாடு அழுவோம். அம்மாவா பார்த்தது ஐயா பிள்ளை பசிக்குது அப்படின்னு பார்த்தது பார்க்க. எறும்பு கடிச்சுட்டாக்கா அதுக்கு அர்த்தம், எறும்பு கடிச்சு சொல்ல தெரியுது, அம்மா பிள்ளைக்கு எறும்பு கேட்டு அப்படின்னு அம்மாவை பார்த்து. அப்படிதான் சின்ன குழந்தைங்க பார்த்தாங்க. அப்போ 3 வயசு ஆனாலும் விட்டுறாங்களா இல்லையா? அம்மா விட்டுறாங்க தானே. 3 வயசு வரைக்கும் சாப்பிடவே தெரியுது. அம்மா தான் அதான் ஊட்டணும், சாப்பாடு ஊட்டினா தான் அது குழந்தை சாப்பிடணும். அதுதான் முட்டை. அப்புறமேட்டா அந்த குழந்தை இந்த உலகத்துல நன்முறைகள் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு சில பயிற்சிகள் வேண்டும். அந்த பயிற்சியெல்லாம் இல்லைனாக்கா நல் வாழ்க்கை வாழ முடியாது. அதுக்காக பள்ளிக்கூடத்தை பயிற்சியெல்லாம் திறக்கலாம் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் செலவு பண்றாங்க. அவங்களுடைய உழைப்பை எல்லாம் பணம் எப்படி வருது? உழைச்சு தானே வருது. பெற்றோர் உழைத்து தானே அந்த பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம்ன்றது என்ன? அவங்களுடைய உழைப்பு தானே, அவங்களுடைய சக்தி. பணம்ன்றது பெற்றோருடைய சக்தி தானே, பெற்றோருடைய சக்தி உழைப்பு. அதை செலவு பண்ணி அதை பிள்ளைக்காக எவ்வளவு செலவு பண்ணுவாங்க, எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க, தயாராக தங்களுடைய உழைப்பை வழங்க தயாராகிறாங்க, தங்கள் வாழ்நாளை வழங்க தயாராகிறாங்க. பிள்ளைகளுக்காக வாழறாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்காக வாழறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வாரம் 2 வாரம் இல்லை, 1 மாசம் 2 மாசம் இல்லை, வருஷ கணக்கில். எவ்வளவு வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம், 1/4 நூற்றாண்டு, 1/4 நூற்றாண்டு பிள்ளைகளுக்காக அவசரம். 1/4 நூற்றாண்டு சாதாரண மனிதன். இந்தியாவில் மனிதனுடைய ஆயுள் காலம் 72 வருஷம் தான் சொல்றாங்க பொதுவாக. யார் சென்றவருடைய 72 வருஷம் தான். 72 வருஷத்துல 25 வருஷம் தான். கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்குல 3 பங்கு காலம் பெற்றோருடைய பராமரிப்புல அவர்களுடைய உழைப்பை குறிச்சி அவர்களுடைய சக்தியை உறிஞ்சி நாம் வாழ்கிறோம். அப்படிதானே உண்மை? இதுதானே உண்மை. பெற்றோருடைய சக்தியினால அவங்களுடைய பராமரிப்புல அவர்களுடைய சக்தியை உறிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால மனிதன் மட்டும் பெற்றோருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கான். நான் சொன்னது தப்புங்க. பெற்றோருக்கு மற்ற உயிர்கள் பெற்றோரை மதிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை. அது 1 வருஷம், அதிகபட்சம் 1 வருஷம். யானை குட்டினா யானையை வந்து விட்டு கொடுக்காது, 2 வருஷம் தான் அது பராமரிச்சு. யானை பால் கொடுத்து 8 மாசம் தான் பால் கொடுக்கும். அப்புறம் கூட்டத்தில் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சும்மா அது ஏதாவது ஒரு ஆபத்துல சிக்கிச்சுன்னா முதலி செய்யும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு அது வந்து சிக்கிறாரு. பால் கொடுத்து ஒரு 2 மாசம் தான் கொடுக்கும், அவ்வளவுதான். அப்புறமேட்டா ஏதாவது குட்டி ஆபத்துல சிக்கிச்சுன்னா அது சப்போர்ட் பண்ணும், அவ்வளவுதான். அந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றுறது சப்போர்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஆனாலும் அது அவ்வளோ குட்டி தாயும் அவ்வளோ பாசமா இருக்குது. அது வந்து அப்படி இருக்கும். ஆனா மனிதன் கிட்டத்தட்ட 25 வருஷம் மனித வாழ்க்கையில் 3இல் 1 பங்கு பெற்றோர் அவர்களை பராமரிக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறாங்க, தேவையான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் ஏன் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, நீ பிற்காலத்தில் நன்கு வாழ வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த பெற்றோருக்கு நாம் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம், பக்தியுடன் இருக்கிறோம் அப்படின்றது
ஒரு கேள்வி. சரி, நம்ம சரியான முறையில நம்ம நம்மளுடைய பெற்றோர் இடத்துல நடந்து கொள்கிறோமா அப்படின்னாக்கா ஒரு கேள்வியே தான். பெற்றோருக்கு ரொம்ப 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 நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது? மாத்ருகே பூபவ பித்ருகே பூபவ அப்படி சொல்லு. தாயை தெய்வமாக வணங்கும் சொல்லு. அம்மாவுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தெய்வம் அம்மா ரூபத்துல கடவுள் தான் இந்த ரூபத்துல வந்திருக்கிறார் அப்படின்றது நாம நினைக்கிறோம். கடவுள் இந்த வடிவம் எடுத்து வந்திருக்கிறார். இந்த தேவதா விசுவாசம் வேணும். பெற்றோரிடத்துல அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு நாம ரொம்ப கொடுக்கணும். அம்மா ஒரு வேலை சொல்லணும், ஆமா வேற வேலை சதர்மன்னு சொல்லணும். சொல்றோமா இல்லையா? வேற சொல்லணும். எவ்வளவு அலட்சியப்படுத்துறோம் அவங்களுடைய வார்த்தையை. உண்டா இல்லையா? வீட்டுல சாதாரணமா நடந்தா இல்லையா? அப்படிதான் செய்யலாம் கூடாது. அவங்க சொன்னது வேதம், கடவுள் சொன்னது நம்ம தட்டி பேச முடியுமா? இந்த உரிமை நமக்கு இருக்கா? பெற்றோருக்கு பிள்ளைகள் இடத்துல சகல உரிமையும் இருக்கு. அவங்க என்னவோ முடிவு எடுக்கலாம். நம் வாழ்க்கையை பற்றி என்ன முடிவு எடுத்தாலும் அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா கூட இருக்கலாம். பெற்றோர் நம்முடைய வாழ்க்கையில கெட்ட முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆனாக்கா கெட்டதா எடுத்தா கூட தப்பு கிடையாது. அவங்க தப்பு உரிமை இருக்கு, கெட்ட உரிமை எடுக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அவங்களுக்கு உயிரை எடுப்பதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்திய தண்டனை சட்டம் அதை ஒத்துக்கிறார். இந்திய தண்டனை சட்டப்படி பெற்றோராக இருந்தாலும் பிள்ளையை கொண்டாக்கா அது கொடை குற்றம். ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? அது தப்பு இல்லைன்னு சொல்லு. பெற்றோர் பிள்ளைகளுடைய உயிரை எடுத்த தப்பு கிடையாது. சிறுதொண்ட நாயனாருடைய பிள்ளையை அவர் கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. யாருமே இது வரைக்கும் அவரை யாரும் சொல்றது, அவர் எல்லாம் பாராட்டத்தை செய்தார். சிறுதொண்ட நாயனார் தன்னுடைய குழந்தை பிள்ளைக்கறி சமைத்து கொடுத்தார். அவர் அடியாரு கொடுத்ததுக்காக குழந்தையை வெட்ட வேண்டியதாச்சு, குழந்தையை கொல்ல வேண்டியதாச்சு. ஆனாலும் அவரை யாரும் கொலை குற்றவாளின்னு யாரும் சொல்லல. அவரை எல்லாரும் பாராட்டத்தான் செய்யறாங்க. சாஸ்திரப்படி குழந்தையை உயிரை எடுத்தால் கூட, உயிரை கொன்றால் கூட பெற்றோர் கொலை குற்றவாளி அல்ல. இந்திய தண்டனை சட்டம் சொல்லலாம், சாஸ்திரம் அப்படி சொல்லாது. அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கு. எந்த ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு சகல உரிமையும் இருக்கு. அதனால அவர்களுடைய வார்த்தைக்கு நாம மறுவார்த்தை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. நம் வாழ்க்கையை பற்றி எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால அவருடைய வார்த்தைக்கு நாம பெரிய மதிப்பு கொடுக்க வேண்டும். பெற்றோருடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் ராமர் வனவாசம் போனாரு. அப்பாவுடைய வார்த்தை காப்பாற்றணுன்றதுக்கு போனாரு. துன்பத்தை ஏற்றுக்கொண்டார், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். பரசுராமர் பழியை ஏற்றுக்கொண்டார். கொலையாளின்ற ஒரு பழியை ஏற்றுக்கொண்டார். இந்த பழியை ஏற்றுக்கொண்டார். நான் பெற்றோருக்காக பிள்ளைகள் என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கிறாங்கன்றது நம்முடைய சாஸ்திரத்துல பக்கம் பக்கமா இருக்கு. இன்னைக்கு கூட சொல்லிட்டே இருக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் இன்னைக்கு கூட சொல்லிட்டே இருக்கும். அதனால பெற்றோர்களை நாம் ரொம்பவும் மதிக்கணும். அவர்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. சொன்னா சொன்னதுதான், வேதம் தான். அதனால அதை ஒரே ஒரு விஷயத்துல தான் அவங்க மறுக்கணும். அப்படின்னா ஆன்மீக பாதையில போறதுக்கு மட்டும்தான் பெற்றோரை உரிமை இருக்கிற இது எந்த இதுவும் அந்த மீறவே கூடாது. எல்லா வகையிலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் நாம நடக்கணும். பெற்றோருக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம மீறவே கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களை காட்டிலும் மனித பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பிரதி உபகாரமாக பிள்ளைகள் அவர்களுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு நடக்கணும். அவர்களை போற்ற வேண்டும், கடவுளாக வணங்க வேண்டும். அப்படி வணங்கியவர்கள் நம்முடைய இதில் கொண்டாடப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களிடத்துல எல்லா நன்மையும் சேர்க்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய நல்ல சத்துத்திரர்களாக அனைவரும் விளங்க எல்லாம் உள்ள இடைவெளி நல்லவர்கள் செய்வாராக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜெய் ஸ்ரீ குரு மகராஜ் கி